ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காவை வச்சு 2 விதமான சட்னி ரெசிபீஸ் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 கையளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையிலேயே தேங்காய் மாங்காய் எல்லாமே நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இது போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைப்படுற அளவுக்கு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தேங்காய் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் மாங்காவை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காவை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காய், அதாவது நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளி மூக்கு மாங்காய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால் 3 கை அளவுக்கு நான் மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைப்படுற வரைக்கும் அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சட்னியும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சட்னி எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக துவையல் மாதிரி தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே வந்து அரைச்சிக்கோங்க. இட்லி தோசை அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து சட்னி அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு 2 வரமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வரமிளகாவையும் சேர்த்துட்டு பருப்பு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் போல் தேங்காய் சட்னி அரைக்காமல் மாங்காய் சீசன் வந்திருக்கிறதுனால கூட மாங்காவும் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாங்காய் தேங்காய் சட்னி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு விதமான மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இந்த சட்னிக்கு வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 10லேருந்து 15 வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டு வந்ததும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுனால காஷ்மீரி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு காரத்துக்கு வரமிளகாயும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு வரமிளகாய் மட்டும் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய், 2 காரமான வரமிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் எண்ணெய் இல்லாமல் வெறும் இந்த வதக்கி வச்சுருக்கிற பொருளை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற இந்த எண்ணெயை நம்ம வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்தால் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற காரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாங்காய் கரெக்டாக இருக்கும். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வதக்கின அதே கடாயில் இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நான் தாளிச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த சட்னியை நல்லா வதக்கணும்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷத்துக்கு நான் சட்னியை நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். மிளகா பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போதும் அதே மாதிரி இந்த வதக்கும் போது நல்லெண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நீங்கள் வதக்கும் போதும் சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னி தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் வடிச்சிட்டு இந்த சட்னியை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 விதமான சட்னியும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.